அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான வீடியோவில் நீங்கள் விரும்பக்கூடிய விஷயத்தில் உங்களுக்கு நல்ல செய்தியை ஏற்படுத்தி தரக்கூடிய, உங்களுடைய வாழ்க்கையில் மேஜிக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூறாவை பற்றிய சிறப்புகளை தான் பார்க்க போகிறோம். இந்த சூறாவை மட்டும் நீங்கள் மகரிபுடைய தொழுகைக்கு பிறகு 9 முறை நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் ஓதுனீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த விஷயத்தில் நல்ல செய்தி உங்களை தேடி வரும். 3 நாட்களுக்கு பிறகு நீங்கள் கேட்ட அந்த உதவி அல்லாஹ்விடமிருந்து தேடி வரும். அது எப்படிப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி. இன்னும் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக காத்துட்ருக்கீங்க, ஒரு உதவிக்காக அல்லாஹ்விடத்தில் காத்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது பலனளிக்கும். எப்போ நீங்கள் ஒரு வேலைக்கு வந்து நீங்கள் காத்துட்ருக்கீங்க அப்படின்னா இதை ஓதுங்க. 3 நாளைக்கு பிறகு உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். அல்லது பணத்துக்காக நீங்கள் யார்கிட்டையாவது உதவிக்காக காத்துட்ருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு பலனளிக்கும். அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தில் மனிதர்களுடைய தேவைகளை நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, அதாவது குழப்பத்தில் இருக்கிற உங்கள் சம்மந்தம் தெரிவிக்க வேண்டும், அல்லது உங்களோட முதலாளி அதிகாரி எல்லாம் உங்களுக்கு சம்மதம் தெரிவிக்க வேண்டும் அப்படி என்கிற மாதிரி ஏதாவது ஒரு விருப்பம் இருந்தாலும் இந்த சூறா உங்களுக்கு பலனளிக்கும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் எந்த விஷயத்தை மனதில் நினச்சாலும் சரி அது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். இப்போ அந்த சூறா என்ன, அதை எப்படி ஓதணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப சிறிய சூறா தான், நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு சூறா தான். ஆனால் இதை ஓதக்கூடிய முறையில் நாம் ஓதக்கூடிய முறையில் தான் நாம் ஓதணும். அப்படின்னா கண்டிப்பாக 3 நாளுக்குள்ளேயே நீங்கள் இதனுடைய செய்தியை கண்ணால் பார்க்கலாம். இது ஒரு மேஜிக் மிராக்கல் சூறா அப்படின்னு தான் நான் சொல்லணும். இந்த சூறா என்ன அப்படின்னா அதுதான் சூரா லுஹா. சூரா லுஹாவை நாம் எல்லோருமே ஓதி பலனடைஞ்சிருக்கோம். அதுவும் லுஹாவுடைய நேரத்தில் அதிக அளவு ஓதக்கூடியவங்களாக இருப்போம். லுஹாவுடைய தொழுகைக்கு பிறகு தான் இந்த சூறாவை நாம் வலிமையாக ஓதணும். ஆனால் நான் சொல்லக்கூடிய முறையில் ஓதுங்க. எப்படின்னா இந்த சூறாவை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சூறாவை நீங்கள் பிஸ்மில்லாஹி சொல்லி ஆரம்பித்து நீங்கள் ஓதிட்டு வரும்போது எந்த இடத்துல கவ் இருக்கும் அந்த கவ் வரும்போது நிறுத்திட்டு அல்லாஹ்வினுடைய சிறந்த ஒரு பெயரை நீங்கள் 9 முறை நீங்கள் ஓதணும். திரும்பவும் அந்த கவ்வில் இருந்து தொடர்ந்து ஓதுங்க. திரும்பவும் இன்னொரு கவ் வரும் இடத்துல நிறுத்திட்டு நீங்கள் அந்த அல்லாஹ்வின் பெயரை திரும்பவும் நீங்கள் 9 முறை ஓதணும். இதே போல் அந்த கவ் இருக்கக்கூடிய இடத்துல நிறுத்திட்டு அந்த அல்லாஹ்வின் பெயரை நீங்கள் 9 முறை ஓத போகிறீங்க. இப்படியே நீங்கள் இந்த சூறாவை 9 முறை முழுவதுமாக முடிக்கணும். ஒரு முறை கிடையாது, 9 முறை முடிக்கணும். அந்த 9 முறையிலையுமே இந்த கேஃப் வரும் இடத்துல நம்ம அந்த அல்லாஹ்வினுடைய பெயரை நம்ம 9 முறை ஓதணும். அந்த அல்லாஹ்வினுடைய பெயர் என்ன அப்படின்னா யா கரீம் அப்படின்னா மகத்துவமானவனே. இந்த பெயரை கொண்டு நம்ம எந்த தேவைகளை கேட்டாலும் அல்லாஹ் நமக்கு கபூலாகி தருவான். எனவே இன்ஷா அல்லாஹ் அவசர தேவையில் இருக்கக்கூடியவங்க, இன்னும் அவசியமான தேவையில் இருக்கக்கூடியவங்க, யாருடைய சம்மதத்திற்காக நீங்கள் காத்திருந்தீங்கனாலும் சரி, யாராவது உங்ககிட்ட வந்து பேசணும் அப்படின்னாலும் சரி, இந்த ஒரு சூறாவை நான் சொன்ன மாதிரி செய்யுங்க. இந்த ஒரு சூறாவில் அல்லாஹ் நிறைய சாத்தியங்களை நமக்கு கொடுக்குறான். இன்னும் இந்த சூறாவை நம்ம அன்றாட நம்மளோட வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட அளவு நம்ம ஓதணும் அப்படின்னா நமக்கு எந்த தேவையும் அல்லாஹ் விட்டு வைக்க மாட்டான். இன்னும் நமக்கு செல்வத்தில் எந்த குறையுமே இருக்காது. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா உங்களோட ஹலாலான தேவை எதுவாக இருந்தாலும் நீங்கள் இந்த ஒரு சூறாவை 9 முறை நான் சொல்லக்கூடிய இந்த முறையில் நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கையேந்துங்க. ஒரே ஒரு நாள் நீங்கள் ஓதினாலே போதுமானது. எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த அற்புதங்களை ஏற்படுத்தக்கூடிய இந்த சூறாவை நாம் ஒவ்வொரு அல்லாஹ்விடம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபையை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன். இந்த விஷயங்களை எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.